aromatic ring. So cyclopentane with chlorine. Okay. எப்படி கண்டுபிடிச்சீங்க இத? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? சிங்கிள் குளோரோ மோனோக்ளோரோ தான். ஏன் மோனோக்ளோரோ? ஏன்னா நம்ம யூஸ் பண்ற ப்ராசஸ் வந்து என்ன ப்ராசஸ்? ஃப்ரீ ராடிக்கல் ஹாலஜன் குளோரினேஷன். கரெக்டா? குளோரின் இருக்கனால குளோரினேஷன். பட் எப்படி இது வந்து சைக்ளோ எப்படி இது அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? C5H10 என்ன? ஆல்கேனா ஆல்கினா ஆல்கைனா? இது என்ன ஃபார்முலால இருக்கு? H2X ஃபார்முலால இருக்கா? ஸோ இது என்னது? ஆல்கினா ஆல்கைனா ஆல்கேனா ஆல்கினா ஆல்கைனா? இஎன்இயா YNEயா? ஆல்கைன். கரெக்டா? இதுல ஒரு H is replaced by one of the H is replaced by Cl. அப்போ இது எப்படி இருக்கும்? இதான் 5 கார்பனா? ஆல்கின்னா ஒரு இடத்துல டபுள் பாண்ட் வருமா? அது எங்க வரும் நமக்கு தெரியாது, பிகாஸ் இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபைட். ஸோ இங்க வந்து H3 H2 H2 இங்க ஒரு H இங்க ஒரு H. கரெக்டா? இல்ல இங்க H வருமா? H வரும். ஓகே, இது டபுள் ஒன். இப்போ இங்க H2. மொத்தம் எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 10 இருக்கணும். 10 இருக்குன்னு பாருங்க. ஓகே, 10 இருக்கா? இப்போ இது வந்து இட் இஸ் ரியாக்டிங் வித் ஃப்ரீ ராடிக்கல் குளோரின். ஃப்ரீ ராடிக்கல் குளோரின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? யூவி. யூவில வந்து யூவி லைட்ல இல்ல ஹீட்ல?
ஹலோ. எஸ். ஓகே. ஓகே, இது கரெக்டான இதா? இப்படிதான் நடக்குமா? இது ஒரு ஆல்கீன் அப்படின்னு சொல்றீங்க. C5H10 வந்து ஆல்கீன் இந்த ஃபார்முலா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? பேஜ் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க உங்க டெக்ஸ்ட் புக்கு. சன்லைட் யூவி ஹீட். ஓகே, அது ஓகே. வேற என்ன பாயிண்ட் இருக்கு? இருக்கா? ஓகே. வேற என்ன பாயிண்ட் இருக்கு? இதானே அது. ஃப்ரம் ஆல்கேன்ஸ் பை ஃப்ரீ ரேடிக்கல். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சோ நீங்க இங்க என்ன பண்ணிருப்பீங்க? இங்க போய் இந்த டபுள் பாண்ட் ரிமூவ் பண்ணிட்டு சைக்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பண்ணீங்களா? எப்படி பண்ணீங்க நீங்க இத? சைக்ளோ if C5H10 is alkene, நீங்க சொன்ன மாதிரி ஆல்கின் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஆன்சர் எப்படி குளோரோசைக்ளோபென்டேன் கிடைச்சிருக்கும். அப்போ டபுள் பாண்ட் ரிமூவ் ஆகி இட் இஸ் ஃபார்மிங் அ க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர், அப்புறம் குளோரின் ஆட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க. ஆனா ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலோஜினேஷன், இங்க நம்ம குளோரின் யூஸ் பண்றதுனால குளோரினேஷன். ஃப்ரீ ரேடிக்கல் குளோரினேஷனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? சன்லைட் இருக்கணும். வேற என்ன? ஹீட். ஓகே, சன்லைட் ஆர் ஹீட் இருக்கணும். வேற? இல்ல, என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த என்டையர் சென்டென்ஸ்ல என்ன தெரியுது? வேற என்ன தெரியுது? ஃப்ரம் ஆல்கேன்ஸ். கரெக்டா? ஆல்கேன்ஸ்ல மட்டும்தான் ஃப்ரீ ரேடிக்கல் யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? இதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல. இது படிக்கும் போது நம்ம 2 கண்டிஷன்ஸ் பார்த்தோம். ஆல்கேன் அண்ட் இட் ஷுட் ஹாவ் எய்தர் யூவி லைட் ஆர் சன்லைட். கரெக்டா? யூவி லைட் ஆர் ஹீட் இருக்கணும். ஃப்ரீ ரேடிக்கல் அப்பதான் ஃபார்ம் ஆகும். அண்ட் இட் ஷுட் பி ஆல்கேன்ஸ். ஆல்கீன்ஸ்க்கு வந்து டபுள் பாண்ட் ஆல்கீன்ஸ்க்கு வந்து வேற 2 ஃபார்முலா which uses மார்கோனிக்கல்ஸ் ரூல் அண்ட் வந்து இந்த விசினல் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றது. ஆல்கேன்ஸ் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மட்டும்தான். ஸோ இட் இஸ் ஆல்கேன்ஸ் ஒன்லி இல்ல. அப்போ எப்படி ஆல்கீன்ஸ் வந்து இங்க ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும்? கொஸ்டின் படி இட் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் ப்ராசஸ். ஓகே, தட் இஸ் கரெக்ட். பட் அது எப்படி நீங்க ஆல்கீன் அப்படின்னு சொன்னீங்க? பிகாஸ் ஆஃப் த ஃபார்முலாவா? C5H10 இருக்கனாலயா? C5H10 is CxH2x அப்படின்றனாலயா? ஆனா அப்படி இருந்துச்சுன்னா it cannot be free radical halogenation. அப்போ it should be a closed cycle. அப்படிதான் க்ளோஸ் சைக்கிள். அதாவது C5H10 வந்து க்ளோஸ் சைக்கிள் தான் நம்ம வரணும். ஆல்கீன் கண்டுபிடிச்சோம்னா இட் கேனாட் யூஸ் ஃப்ரீ ரேடிக்கல் குளோரினேஷன். புரியுதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ. எஸ் மேம். புரியுதா உங்களுக்கு இது? ஸோ இட் இஸ் ஃபார்மிங் அ நேரோ ப்ராடக்டோட ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் வந்து இப்படி இருக்கு. இட் இஸ் நாட் ஆல்கீன். ஆல்கீனா இருந்துச்சுன்னா இட் கேனாட் டூ